ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசு பெருக வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம். ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் திருவனந்தபுரத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு ஏழை சகோதரி மரித்து போன தன்னுடைய மகனை தோளில் சுமந்து கொண்டு கதறி அழுது கொண்டே அவரிடம் வந்தார். அவளுடைய கண்ணீர் சுந்தர் சிங்கை உருக பண்ணியது. சாது சுந்தர் சிங் அந்த குழந்தையை வாங்கி தேவனுக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கண்ணீரோடு ஊக்கமாக ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அற்புதத்தை செய்து குழந்தைக்கு ஜீவனையும் கொடுத்தார். அந்த குழந்தையின் கண் திறந்தது. அது தாயின் முகத்தை பார்த்து சிரித்தது. தாய்க்கு ஏற்பட்ட சந்தோஷம் சொல்லி முடியாததாகும். உடனே அவள் சுந்தர் சிங்கின் கால்களில் விழுந்து, ஐயா, நீங்களே கண்கண்ட தெய்வம், நீங்க தான் உண்மையான கடவுளின் அவதாரம், நீங்கள் என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு வணங்கினாள். அதை கண்ட சாது சுந்தர் சிங்கின் உள்ளம் குத்துண்டது. அம்மா, நான் ஒரு மனுஷன்தான், என்னை நீங்கள் வணங்கக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்பதாகவே இல்லை. மனம் உடைந்தபோது சுந்தர் சிங் ஆண்டவரை நோக்கி, நீரே ஜீவனுள்ள தேவன், நீரே இந்த குழந்தைக்கு ஜீவன் கொடுத்தீர், உம்முடைய நாமத்தினால்தான் இந்த குழந்தை உயிர் பெற்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சகோதரி என்னை வணங்குகின்றாளே, என்னை மன்னியும், இந்த சகோதரியையும் மன்னியும் என்று கதறினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இப்படி ஜனங்கள் என்னை வணங்குவார்கள் என்றால் இனி அற்புதங்களை செய்கிற வரங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் எப்பொழுதும் உங்களை தாழ்த்தி கர்த்தரையே உயர்த்துவீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தரே பெரியவராய் இருக்கட்டும். ஒருபொழுதும் மக்களை உங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்காதிருங்கள். அவர்களை கர்த்தருடைய பாதத்தண்டை கிட்டி சேர்ப்பீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்ற ஜெபம் உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். மத்தேயு 20வது அதிகாரம் 26வது வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சாட்சி கொடுத்தார். தன்னை தாழ்த்தி இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.